ஏங்கிற ஒரு பர்சன் இருக்கான். அவன் பிக்கு கூட்ஸை செல் பண்ணியிருக்கான். ஃபினிஷ்டு கூட்ஸை செல் பண்ணியிருக்கான். செல் பண்ணதுக்கு பி வந்து ஏக்கு வந்து பிஓஇ கொடுத்துருக்கான், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காரு, வாங்கியிருக்காரு. இப்போ ஏ வந்து ரா மெட்டீரியல்ஸ் வேறு யார்கிட்ட இருந்தோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். எக்ஸ்கிட்டேருந்து ஏ வந்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஏ என்ன கொடுக்கணும், எக்ஸுக்கு கேஷு கொடுக்கணும். பட் ஏ கேஷ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஏ என்ன பண்ணுறாரு, பி கிட்ட இருந்த வாங்கின பில்லை அப்படியே பாஸ் பண்ணிடுறாரு. பி கிட்ட வாங்கின பில்லை அப்படியே பாஸ் பண்ணிடுறாரு எக்ஸ்கிட்ட. நான் அவனுக்கு கூட்ஸை செல் பண்ணேன், அவன் எனக்கு இன்னும் கேஷ் கொடுக்கல. இந்த 10,000க்கு அந்த கேஷுக்கான பில்லு இருக்குது, பிஓஇ இருக்குது 10,000, அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து எக்ஸ்கிட்ட என்டாஸ் பண்ணிடுறாரு. ஹாய் ஹலோ, வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாப்பிக்கோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அந்த டெஃபினிஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ என்ன அட்வான்டேஜஸ், ஸோ பேசிக் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ப்ராப்ளம் எதுவும் இந்த வீடியோவில் இருக்காது. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்னு சொல்லிடுறேன். பொதுவாகவே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன், இன்னொன்று வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். கேஷ் ட்ரான்சாக்ஷன்னா இப்போ ஏ வந்து பிக்கு வந்து கூட்ஸ் செல் பண்ணியிருக்காரு அப்படின்னா பி இமீடியட்டாக அவருக்கு என்ன கொடுத்துருவாரு, கேஷ் கொடுத்துருவாரு. ஸோ கூட்ஸ் போன உடனே கேஷ் கைக்கு வந்துடும். பட் அதுவே கிரெடிட் ட்ரான்சாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஏ கூட்ஸ் செல் பண்ணியிருப்பாரு பிக்கு, பட் பியால் இமீடியட்டாக கேஷ் பே பண்ண முடியாது. ஹீ கான் பே கேஷ் இமீடியட்லி. ஸோ அப்போ ரிட்டர்னாக அவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பிஓஇ ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஸோ கூட்ஸ் வந்து பிக்கு கைக்கு போயிடுச்சு, ஏக்கிட்டேருந்து பிக்கு கூட்ஸ் போயிடுச்சு. அதுக்கு ரிட்டர்னாக பி வந்து கேஷ் கொடுக்காம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்றாரு. ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்னா ஒரு சின்ன துண்டு பேப்பர், ஓகேங்களா, அதில் பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க. இவர் எழுதுவார். யார் எழுதுவார்னா ஏ தான் அதை வந்து பில்லை வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இவர் பேர் வந்து ட்ராவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ வந்து அதை ட்ரா பண்ணுறனால அவரோட பேர் ட்ராவர், பி வந்து அதை சைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதனால் அவரோட பேர் வந்து ட்ராயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பார்ட்டி இன்வால்வ் ஆகிருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மூணாவதாக ஒருத்தவங்க வருவாங்க. அது என்னென்னு லேட்டரான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பில்லை யார் ட்ரா பண்ணுறாங்களோ அவங்க ட்ராயர், பில்லை யாருக்காக ட்ரா பண்ணுறாங்களோ, அதாவது யார் அந்த பணத்தை செலுத்தணுமோ அவங்க வந்து ட்ராயி. ஸோ இந்த பி வந்து ஏக்கு வந்து பிஓஇ கொடுக்குறாங்க. லேட்டரான் நான் கொடுக்குறேன், அந்த கேஷை வந்து நான் இப்போ என்னால் கொடுக்க முடியாது, பட் ஐ வில் நான் வந்து உனக்கு 3 months கழிச்சு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இன்னும் கிளியராக இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னு புரியணும்னா நம்மளோட டெஃபினிஷனை பார்ப்போம். புக்கோட டெஃபினிஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஃபஸ்ட்டு டெஃபினிஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் defines a bill of exchange as an instrument in writing containing an unconditional order signed by the maker and directing a certain person to pay a certain sum of money only to or to the order of a certain person or to the bearer of the instrument. அப்பா எவ்வளோ பெரிய டெஃபினிஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? பட் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இதோட மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, ஏதோ புதுசாக ஏதோ ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்களே, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபிசிக்ஸ் லேபில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அந்த பேப்பர் தான், ஓகேங்களா. அந்த சின்ன பேப்பர் தான் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஒரு சின்ன துண்டு பேப்பரில் இங்கே வந்து ஒரு டேட் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ரேண்டமாக ஒரு டேட் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பில்லில் வந்து இங்கே டேட் இருக்கும், இங்கே வந்து ருப்பீஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பிக்கு வந்து ஒரு 1000 rupees கொடுக்கணும், இல்லை 10,000 வச்சுக்கோங்களேன். 10,000க்கான கூட்ஸுக்கான அமௌண்ட் வந்து அவர் ஏக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த அமௌண்ட் வந்து 10,000 எழுதியிருக்கோம். 3 months ஆஃப்டர் டேட் pay to B or his order of rupees 10,000 for value received. Okay, 3 months after date pay to A or his order of rupees 10,000 for value received. இப்போ இந்த இடத்துல ஏங்கிற பர்சன் வந்து அவரோட சைனை இங்கே போடுவாங்க. அதேங்கிற மாதிரி டு பி டெல்லி. ஸோ அவர் சைன் பண்ணுறதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, கேப் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாம்ப் போட்டுறதுனா ஒட்டிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு பில்லு.
ஓகே, இந்த பில்லில் இதான் எழுதியிருக்கும். இந்த 3 months after date pay to A or his order of rupees 10,000 for value received. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் டிஃபைன்ஸ் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். ஸோ இந்த பேப்பரில் ரைட்டிங்கில் இருக்குல்ல, எழுதி தானே கொடுக்குறாங்க. 3 months ஆஃப்டர் டேட். ஆஃப்டர் டேட் அப்படின்னா என்ன? இங்கே மேலே ஒரு டேட் எழுதியிருக்கோம்ல, 21/8/2024ன்னு. இந்த டேட்டுக்கு அப்புறம், இந்த டேட்டுக்கு அப்புறம் 3 மாதம் கழிச்சு, 3 months ஆஃப்டர் டேட் ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டுக்கு அப்புறம் 3 மாதம் கழிச்சு பே டு ஏ. என்ன சொல்கிறாங்கன்னா கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். கண்டெய்னிங் அப்படின்னா அந்த பேப்பரில் என்ன இருக்குது, முதல்ல என்ன சொல்லிட்டோம், அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங், ஓகே, அந்த பேப்பரு அது ரைட் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் என்ன இருக்குது அதுதான் கண்டெய்னிங். ஓகே, கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. இது பண்ணாதான் இவனுக்கு கேஷ் கொடுப்பேன், இவன் வந்து இந்த கூட்ஸை கொடுத்தா தான் கேஷ் கொடுப்பேன், அந்த மாதிரி எந்த டயலாகும் இந்த பேப்பரில் இல்லை. 3 months ஆஃப்டர் டேட் பே டு ஏ. 3 மாதம் கழித்து ஏக்கு பே பண்ணணும், அவ்வளோதான். அன்கண்டிஷனல் ஆர்டராக இருக்கணும். அதுதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. ஏதாவது கண்டிஷன் இருந்ததுன்னா அது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே கிடையாது. கண்டிஷனே இல்லாமல் இருக்கணும். என்னாலும் சரி 3 மாதம் கழித்து அவனுக்கு பணம் கொடுத்துடணும். ஓகே, முன்னாடியே கூட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அன்கண்டிஷனல் ஆர்டர், அது வந்து ஆர்டர் தான், ரெக்வஸ்ட் இல்லை. ஏன் பே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 months ஆஃப்டர் டேட் பே டு ஏ, அவ்வளோதான். அவனை வந்து ப்ளீஸ் பே, கைண்ட்லி பே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இட் இஸ் அன் ஆர்டர். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இன்ஸ்ட்ருமெண்ட்னா பேப்பர் இன் ரைட்டிங் சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். எந்த கண்டிஷனுமே இருக்கக்கூடாது, நோ கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த பேப்பரில் பே பண்ணுனா பே பண்ணிடணும். அதுக்கு கண்டிஷன் இருந்தால் தான், நீ இதை பண்ணாதான் நான் 10,000 பே பண்ணுவேன், நீ வந்து அதை கொடுத்தா தான் நான் பே பண்ணுவேன், அப்படிலாம் கிடையாது. கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். பே தான் அன்கண்டிஷனல் ஆர்டர். ஓகே, ஆர்டர்னா பே, ப்ளீஸ் பேலாம் கிடையாது. இங்கே ப்ளீஸ் பேங்கிற வேர்டே வரல, வெறும் பேன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் போடுறாங்க. ஓகே, ஏ வந்து பிக்கு ஆர்டர் போட்டிருக்கான், நான் உனக்கு கூட்ஸை கொடுத்தேன், நீ பே பண்ணணும் 3 மாதம் கழிச்சு, அவ்வளோதான். ஓகே, சைன்டு பை த மேக்கர். மேக்கர் அப்படின்னா யார்? ஏ தானே அந்த பில்லை ட்ரா பண்ணுறாரு, அவர் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ணுவார். சைன்டு பை த மேக்கர். இப்போ ஏ தான் பில்லை ட்ரா பண்ணுறாரு. ஸோ ஏவே சைன் பண்ணிட்டாரு, எனக்கு நீ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எழுதிட்டாரு. சைன்டு பை த மேக்கர். டைரக்டிங் அ சர்டைன் பர்சன், யாரை வந்து பே பண்ணணுமோ அந்த பர்சனை மென்ஷன் பண்ணணும். டு பி. ஸோ இது வந்து டூ அட்ரஸ், இது ஃப்ரம் அட்ரஸ் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. பி தான் வந்து பணத்தை பே பண்ணணும். ஏ வந்து பிக்கு குட் செல் பண்ணியிருக்காருல, அப்போ சர்டைன் பர்சன். சும்மா அது வந்து பிளாங்காக மொட்டை கடிதாசி மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த நேம் இருக்கணும். நேம் இருந்தால் தான் பின்னாடி வந்து கேஸ் ஃபைல் ஏதோ ஒரு பே பண்ணல, ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா நமக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ பேர் இருக்கணும். டு அ சர்டைன் பர்சன், அவங்க வந்து கரெக்டான பர்சனாக இருக்கும். சர்டைன் பர்சன். டு பே அ சர்டைன் சம் ஆஃப் மணி, சும்மா அது வந்து பிளாங்காக ருபீஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு. சர்டைன் சம் அப்படின்னா என்னென்னா 10,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து சர்டைன் சம் ஆஃப் மணி. 10,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுனாலே அது வந்து சர்டைன் சம் கிடையாது. சர்டைன் சம் அப்படின்னா கரெக்டான அமௌண்ட்டு. 1 lakh அப்படின்னா அதுதான் 1 lakh மட்டும்தான். சர்டைன் சம் ஆஃப் மணி ஒன்லி டு ஆர் டு த ஆர்டர் ஆஃப் அ சர்டைன் பர்சன். யாருக்கு? ஏக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா டு த ஆர்டர் ஆஃப் அ சர்டைன் பர்சன். ஆர் ஹிஸ் ஆர்டர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே எழுதும் போதே நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் பாருங்கள். இந்த வேர்டை ஞாபகம் இருந்ததுனாலே நம்ம வந்து டெஃபனிஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். 3 months ஆஃப்டர் டேட் டு பே ஏ ஆர் ஹிஸ் ஆர்டர். ஏ யாருக்கு சொல்கிறாரோ, 3 மாதம் கழித்து பி வந்து ஏக்கு பணம் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஏ யாருக்கு சொல்கிறானோ அவனுக்கு கொடுக்கணும். ஆஃப் rupees 10,000 ஃபார் வேல்யூ ரிசீவ். வேல்யூ அப்படின்னா ஏ வந்து கூட்ஸை செல் பண்ணியிருக்கான்ல, அந்த கூட்ஸுக்கான வேல்யூ, எவ்வளோ வேல்யூ கூட்ஸ் ரிசீவ் பண்ணானோ அதுக்கான அமௌண்ட்டு 10,000 கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்போ சைன்டு பை த மேக்கர், ஏ சைன் பண்ணணும், அவர் தான் ட்ராவர் ஆஃப் த செக்கு. மேக்கர் ட்ராவர் ரெண்டுமே ஒன்று தான். டைரக்டிங் அ சர்டைன் பர்சன், பியோட பேர் இருக்கணும். யார் எந்த பர்சனுக்கு கூட்ஸை செல் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் இருக்கணும். அதாவது சர்டைன் பர்சன் டு பே அ சர்டைன் சம் ஆஃப் மணி, கரெக்டான எக்ஸாக்ட் மணியை தான் மென்ஷன் பண்ணணும். ஒன்லி டு ஏ ஆர் டு த ஆர்டர் ஆஃப் அ சர்டைன் பர்சன் ஆர்
டு த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். பேரர் அப்படின்னா யார் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யார் கையில் இருக்கோ. இப்போ ஏஆல் அன்றைக்கி போக முடியல, 3 மாதம் கழிச்சு ஆஃப்டர் 3 months ஏஆல் போக முடியல. அப்போ என்ன பண்ணுவார், அவரோட சன்னுக்கிட்ட கொடுத்து பி கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு கூட அனுப்பலாம். அப்போ அவரோட சன்னு வந்து பி கிட்ட போய் இந்த பேப்பரை கொடுத்து பணம் கேட்கும்போது அவர் ப்ரூஃப் கேட்கக்கூடாது, ஐடென்டிட்டி கேட்கக்கூடாது. கேட்காம அவர் சன்னுக்கு என்ன பண்ணிடணும், இந்த அமௌண்ட் 10,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை எடுத்து கொடுத்துடணும் அந்த பேப்பரை வாங்கிட்டு. ஸோ அதுதான் அந்த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம் அந்த டெஃபினிஷனை. ரொம்ப ஈஸி. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங், இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேப்பரு. அது ரைட்டிங்கில் இருக்கும். எப்படி 3 months ஆஃப்டர் டேட் பே டு ஏ ஆர் இஸ் ஆர்டர் ஆஃப் 10,000 ஃபார் வேல்யூ ரிசீப்ட். இதை யார் எழுதுவா, ஏங்கிற பர்சன். ஓகேங்களா, அவர் தான் ட்ராவர், அவர் தான் மேக்கர் ஆஃப் த செக்கு. ஸோ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங், அந்த ரைட்டிங்கில் என்ன இருக்குது, கண்டைனிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். என்ன இருக்குது, கண்டைனிங் அந்த வேர்டு இருக்கணும். அந்த பேப்பரில் என்ன இருக்குது, கண்டைனிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். அந்த பேப்பரில் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை. 3 மாதம் கழித்து பணம் கொடு அப்படின்னா கொடுக்கணும், அதுதான் ஆர்டர். பே ரெக்வஸ்ட்டும் இல்லை, அது வந்து ஆர்டர். கண்டைனிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர் சைன்டு பை த மேக்கர். யார் அந்த செக்கை ட்ரா பண்ணுறாங்களோ அவங்க சைன் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல அவங்களோட சிக்னேச்சரை போட்டிருக்கணும். சைன்டு பை த மேக்கர் டைரக்டிங் அ சர்டைன் பர்சன் டு பே அ சர்டைன் சம் ஆஃப் மணி. சர்டைன் சம்னா 10,000 டு த ஆர்டர் ஆஃப் அ சர்டைன் பர்சன். அவர் யாருக்கு சொல்கிறாரோ, ஆர் ஹிஸ் ஆர்டர், இந்த வேர்டு இருக்கு இல்லையா, அவரோட ஆர்டருக்கு ஆர் பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பில்லை என்ன பண்ணுவாருன்னா ஏ வந்து பி கிட்ட போய் கொடுப்பாங்க. ஸோ பி வந்து கூட்ஸ் வாங்கியிருந்தார் இல்லையா, 3 months கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த பில்லை ரீட் பண்ணி பார்த்துட்டு 3 months ஆஃப்டர் டேட் பே ஏ ஆர் ஹிஸ் ஆர்டர் ஆஃப் 10,000 ஃபார் வேல்யூ ரிசீவ்ட் அப்படின்னு ரீட் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து அக்செப்டட் அப்படின்னு போட்டு எழுதி அவரோட சைனை பண்ணி கொடுப்பாரு. ஸோ இவரோட சிக்னேச்சரை இங்கே போட்டாங்க இல்லையா. இதோட ஒரிஜினல் காப்பி வந்து ஏ கிட்ட இருக்கும், ஒரிஜினல் காப்பி ஏ வச்சுருப்பாரு, டூப்ளிகேட் காப்பியை வந்து பி கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ 3 months கழிச்சு ஏ வந்து அந்த பில் எடுத்துகிட்டு போய் பி கிட்ட கொடுத்து கேஷை வாங்கிப்பாங்க. ஓகே, இது இப்போதைக்கான விஷயம். பட் இன்கேஸ் ஏக்கு இமீடியட்டாக கேஷ் வேணும், அவரால் ஏஆல் 3 months வந்து வெயிட் பண்ண முடியல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பிஓஇ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் கொடுப்பாங்க. பேங்க்கில் கொடுத்து பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு பேங்க்கில் இருந்து கேஷை இமீடியட்டாக வாங்கிப்பாங்க. எப்படி, இப்போ பேங்கர் என்ன பண்ணுவார்னா இந்த பிஓஇ அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த 10,000க்கு ஒரு சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 700 இல்லை 800 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 9,300 மட்டும் ஏக்கு கேஷாக கொடுத்துருவாங்க பேங்க்லேருந்து. அப்புறம் பேங்கர் என்ன பண்ணுவார்னா பி கிட்டேருந்து லேட்டர் ஆன் அந்த பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. சாரி, பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 10,000 rupees லேட்டர் ஆன் பி கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் 3 months கழித்து பேங்கர் வந்து பி கிட்ட கொடுத்து அந்த கேஷை வாங்கிப்பாங்க. ஸோ ஏக்கு வந்து இமீடியட்டாக கேஷ் தேவைப்படுது அப்படிங்கும் பட்சத்தில் பேங்க்கில் கொடுத்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பில்லை கொடுத்து கேஷை வாங்கிக்கிறாங்க. இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா, அதனால் இது வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு பார்ட்டி வராரு. அது யார் அப்படின்னா பேயி. பேயி அப்படின்னா இந்த இடத்துல பேங்கர் தான் வந்து பேயி. அப்படின்னா என்னென்னா ஹூ அல்டிமேட்லி ரிசீவ்ஸ் த மணி, ரிசீவ்ஸ் த பேமெண்ட். ஓகே, அந்த பில்லுக்கான பேமெண்ட்டை யார் வந்து கடைசியாக ரிசீவ் பண்ணுறாங்களோ, பில்லோட பேமெண்ட்டை அல்டிமேட்லி ரிசீவ்ஸ் த பேமெண்ட் ஆஃப் பில்லு ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேயி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பேயி யார், பேங்கர். ஓகே, அப்போ ஏ யார், ஏ வந்து பில்லை ட்ரா பண்ணுறாரு, ட்ராவர். பி யார், பில்லை சைன் பண்ணி கொடுக்குறாங்க, ஸோ ட்ராயி. ஓகே, ட்ராவர், ட்ராயி அண்ட் பேயி. அல்டிமேட்லி ஹூ ரிசீவ்ஸ் த மணி அட் லாஸ்ட் இஸ் known as பேயி. இப்போ ஏ வந்து ட்ரார்னு சொல்லலாம், ஏ வந்து மேக்கர்னு சொல்கிறான். ஸோ டெஃபினிஷனில் வந்து சைன்டு பை த மேக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லை 2 பேருமே சைன் பண்ணுவாங்க. ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பில்லு எதுக்காக நம்ம வாங்கணும், பில்லே வாங்காமல் இருக்கலாமா அப்படின்னா 3 அட்வான்டேஜஸ் இருக்குது, 3 அட்வான்டேஜஸ் இருக்குது பில்லு வாங்குறதுனால. என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து செக்யூரிட்டி. நமக்கு வந்து பில்லு வாங்குறதுனால நம்ம வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்க முடியும். எப்படி செக்யூர்டாக இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தங்க ஓரலாக ஜஸ்ட்டு வந்து ஏ வந்து பி கிட்ட கேஷ் கேட்கும்போது நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், ஃப்யூச்சரில் கொடுக்குறேன் அப்படின்னு ஓரல் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எந்த செக்யூரிட்டி கிடையாது. பிக்கு என்ன வேணாலும் ஆகலாம். பி வந்து டெத் ஆகலாம், பி வந்து லுனாட்டிக் ஆகலாம், பைத்தியம் ஆகலாம், இல்லை பி வந்து
சவுண்ட் ஃபினான்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பிஸ்னஸ் வந்து லாஸில் போகலாம். ஸோ ஏதோ ஒரு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு ஏதாவது ரீசன் சொல்லுவான் ஏக்கு 3 months கழிச்சு பணம் கேட்கும்போது. ஸோ இப்போ இந்த பேப்பர் இருந்ததுன்னா அந்த பேப்பரை கொண்டு போய் வந்து ப்ரூஃப் கேட்டு அவனோட ஹையர் கிட்ட, அதாவது அவனோட அசட்ஸை வச்சோ இல்லை அவனோட குழந்தைங்கக்கிட்டேயோ எப்படியாவது நம்ம வந்து அவன் வந்து வாங்கலாம். ஸோ அப்போ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து செக்யூரிட்டி இருக்குது. ஓகேயா. செகண்ட் அட்வான்டேஜ் வந்து இட் கேன் பி டிஸ்கவுண்டட் வித் த பேங்கர். பேங்கர்கிட்ட கொடுத்து நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம், இமீடியட்டாக கேஷ் வாங்கிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பில்லே இல்லை அப்படின்னா நம்ம 3 மாதமோ 6 மாதமோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவே நம்ம வந்து கிட்ட பில்லு வாங்கியிருக்கிறனால இமீடியட்டாக என்ன பண்ணிட்டான், பேங்கர்கிட்ட கொடுத்து அவன் வெயிட் பண்ண வேணாம். 700 தானே லாஸ் போனால் போகுது, பட் அவனுக்கு 9300 கிடச்சிருது இல்லையா, ஏக்கு 9300 கிடைக்குது அப்படிங்கிறனால இமீடியட் கேஷ் கிடைக்குதுங்கிறதுனால பேங்கர் கிட்ட கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏன் டிஸ்கவுண்டட் வித் பேங்கர்னால், பேங்கர் வந்து அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அவனே டிடெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறனால 700 rupees டிஸ்கவுண்ட் மாதிரி அவனே டிடெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறான் இல்லையா, அதனால் கேன் பி டிஸ்கவுண்டட் வித் த பேங்கர். தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இட் கேன் பி என்டாஸ் டு அ கிரெடிட்டார். கேன் பி என்டாஸ் டு அ கிரெடிட்டார். கிரெடிட்டார் அப்படின்னா யார் அப்படின்னா, இப்போ இங்கே எத்தனை பார்ட்டி இன்வால்வ் பண்ணுறாங்க இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஏங்கிற ஒரு பர்சன் இருக்கான், அவன் பிக்கு கூட்ஸை செல் பண்ணியிருக்கான், ஃபினிஷ்டு கூட்ஸை செல் பண்ணியிருக்கான். செல் பண்ணதுக்கு பி வந்து ஏக்கு வந்து பிஓஇ கொடுத்துருக்கான், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காரு, வாங்கியிருக்காரு. இப்போ ஏ வந்து ரா மெட்டீரியல்ஸ் வேறு யார்கிட்ட இருந்தோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். எக்ஸ்கிட்டேருந்து ஏ வந்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஏ என்ன கொடுக்கணும், எக்ஸுக்கு கேஷு கொடுக்கணும். பட் ஏ கேஷ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஏ என்ன பண்ணுறாரு, பி கிட்ட இருந்த வாங்கின பில்லை அப்படியே பாஸ் பண்ணிடுறாரு. பி கிட்ட வாங்கின பில்லை அப்படியே பாஸ் பண்ணிடுறாரு எக்ஸ் கிட்ட. நான் அவனுக்கு கூட்ஸை செல் பண்ணேன், அவன் எனக்கு இன்னும் கேஷ் கொடுக்கல, இந்த 10,000க்கு அந்த கேஷுக்கான பில்லு இருக்குது, பிஓஇ இருக்குது 10,000, அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து எக்ஸ் கிட்ட என்டாஸ் பண்ணிடுவார். இந்த எக்ஸ் பர்சன் வந்து எய்தர் அவரே பில்லை வச்சுக்கிட்டு லேட்டரான் டேரெக்டாக பி அப்ரோச் பண்ணி அந்த பில்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேஷை வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி எக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக கேஷ் வேணுனாலும் பேங்கர் அப்ரோச் கூட கேஷ் இமீடியட்டாக வாங்கிப்பாங்க. ஸோ எய்தர் எக்ஸ் வந்து எனக்கு பேங்க்கருக்கு 700, எனக்கு அமௌண்ட்டை நான் வந்து லூஸ் பண்ண விரும்பலை, நான் வெயிட் பண்ணி 3 மாதம் கழிச்சே எனக்கு பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு டேரெக்டாக பி கிட்டேருந்து வாங்குவார். அப்படி இல்லை இமீடியட்டாக எனக்கு பணம் வேணும் 10,000 அப்படின்னா பேங்கர்கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி எக்ஸும் வாங்கிப்பார். ஸோ இப்போ ஏ கையில் இருக்க பிஓஇயை அப்படியே அவரோட கிரெடிட்டார் கடன் வாங்கியிருக்காரு, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கான், பணம் கொடுக்கல ஏ. அப்போ எக்ஸ் வந்து ஏக்கு கிரெடிட்டாரு, பிக்கு வந்து ஏ கிரெடிட்டார். ஓகே, கிரெடிட்டார் என்டாஸ்ட் அந்த பில்லை அப்படியே எக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து என்டாஸ் டு அ கிரெடிட்டார். ஸோ இது 3 வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அட்வான்டேஜஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ப்ராப்ளம்ஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.